This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. பாரதம் ஒரு மைல்கல்லை எட்டி இருக்குதுங்க. நம் தேசம் பாரதம் ஒரு மைல்கல்லை எட்டி இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரைக்கும் உலகத்திலேயே அமெரிக்கா, ரஷ்யா அண்ட் சீனா இவங்கள்ட்ட மட்டும்தான் ஒரு ஆயுதம் இருந்துச்சு. அந்த ஆயுதத்தை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் இராணுவ வலிமையை மேம்படுத்தும் வகையிலும் பாதுகாப்பு துறையில் புதிய ஆயுதங்கள் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தும் வகையிலும் DRDO எனப்படும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் லேசர் ஆயுதத்தை DRDO இன்று வெற்றிகரமாக பரிசோதித்து உள்ளது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த லேசர் ஆயுதம் எதிரி நாடுகளின் ட்ரோன்கள், ஏவுகணைகள், சிறிய ரக பீரங்கிகளை நடுவானில் சுட்டு வீழ்த்தும் வல்லமை பெற்றதாகும். ஆந்திராவின் குர்னூல் பகுதியில் நடைபெற்ற இந்த சோதனையில் நடுவானில் பறந்து வந்த ட்ரோனை லேசர் ஆயுதம் நொடி பொழுதில் சுட்டு வீழ்த்தியது. லேசர் ஆயுதம் பரிசோதனை வெற்றி பெற்ற நிலையில் இந்த ஆயுதத்தை வைத்துள்ள அமெரிக்கா, ரஷ்யா, சீனா வரிசையில் இந்தியாவும் அமைந்துள்ளது. என்ன உறவுகளே, இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நிகழ்வு இல்லையா? பாரத பிரதமர் நரேந்திர மோடியோட தலைமையில் இந்த பாரதம் உலகெங்கிலும் இதோட புகழ் பரவுது. மிகவும் வலிமையான நாடாக நம்ம மாறிட்டுருக்கிறோம். இது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சிக்குரிய, பெருமைக்குரிய விஷயமாகும். இது போன்ற இன்னும் நிறைய சாதனைகளை நம்ம இப்போ இதில் ஒரு 4வது இடத்துல இருக்கிறோம். முதல் இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது என்னோட கனவு. நம்ம எல்லோரோட ஒவ்வொருத்தரோட கனவாகவும் அது இருக்கணும். பாரதம் இந்த உலகின் மிக வலிமை வாய்ந்த ஒரு தேசமாக இருக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவு, என்னோட கனவும் கூட. இதுதான் அப்துல் கலாம் ஐயா, அவங்க தான் முதல்ல அணு ஆயுதத்தை நமக்கு ரெடி பண்ணி தந்தாங்க. இன்றைக்கி அவங்க இல்லைனாலும் உங்களோட அந்த ஏவுகணை சம்பந்தமான அறிவுகளை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கிறோம். நன்றி உறவுகளே. இந்த காணொளியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு புதிய காணொளியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.